சொல்லுன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்க எதிரி சகுந்தலா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நான் அப்பவே நினைச்சேன் இது அவளோட வேலையா தான் இருக்கும். டேய் சஞ்சய், வா போலாம். அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம வரக்கூடாது. வா. சரிப்பா. நில்லுங்க. இல்ல வேதா, அவள நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சஞ்சய், விஜய், வாங்க. ஏய், அவங்கள உள்ள விடாதீங்க. அடிச்சு துரத்துங்கடா. என்னங்க வேதா? வேதா, வேண்டாம் வேண்டாம் வேதா. வேதா, 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 என்ன இது? வேதா, 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 வேண்டாம் வேதா. வேதா, அவசரப்படாத. சகுந்தலாவை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். படிப்பு சொல்லி கொடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒரு லிமிட்டை தாண்ட கூடாதுன்னு பொறுமையா இருந்தா என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? பொட்டுல வச்சு அழுத்துனன்னு வெயி. வேதா, நீ கிரிமினலா யோசிக்கிற உன் மூளை செதறி சோஃபாவுக்கு வெளியில வந்துரும். பொண்ண மாதிரி ஒருத்திய கொன்னு என்ன நான் அசிங்கப்படுத்திக்க வேண்டான்னு சும்மா இருக்கேன். என் ஃபேமிலிய ஒண்ணும் பண்ண முடியலன்னு என்னோட இன்ஸ்டிடியூட் மேல கை வைக்கிறியா? நேருக்கு நேரு மோத தைரியம் இல்லாம நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து சூழ்ச்சி பண்ணிருக்கல. சிங்கம் மாதிரி எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி சில்லறத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்த யோசிக்கவே மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் வேதா, அவளை ஒன்றும் பண்ணிடாத. குமார், உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க, இல்லனா தீர்க்க சுமங்கலியா பரலோகம் போயிடுவான். உனக்கு இதெல்லாம் தேவைதானா? எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? பாரு எப்படி அவமானப்படுத்திட்டு போறான்னு. அவமானப்படுத்திட்டு போறான்னு தெரியுது இல்ல? பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ண சொல்ற? அவகிட்ட லைசென்ஸோட ஒரு கன் இருக்குன்னா நம்ம கிட்ட லைசென்ஸ் இல்லாத 4 கன் இருக்கு. எடுத்துட்டு வந்தவ நெத்தில வச்சிருக்க வேண்டாம்? அப்பன புள்ளைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவ இந்த அளவுக்கு திமிரா பேசிட்டு போறதுக்கு காரணமே அந்த வித்யா தான். முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவ வாழ்க்கைய நாசம் பண்றேன்.
மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ரொம்ப நாளா உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்றோம் மேடம். ப்ளீஸ் மேடம் ஒரு இன்டர்வியூ கிடைக்குமா? சாரிம்மா, எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் மேடம் ஒரு 15 மினிட்ஸ் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க தான் டைம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, வழி விடுங்க. நீங்க வாங்கம்மா, நம்ம போலாம். இருக்கட்டும் சஞ்சய், பரவாயில்ல. கார்ல ஏறுங்க. தேங்க்யூ மேடம். போங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா தமிழ்நாட்டோட நம்பர் 1 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா இன்ஸ்டிடியூட்ல படிச்ச சீக்கிரம் வாங்க. மாணவர்கள் அம்மா டிவில இன்டர்வியூ கொடுக்கறாங்க. இருக்காங்க. பெரியம்மா அண்ணி எல்லாரும் வாங்க. தரமான கல்வியை கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்பா என்னம்மா? இல்லாம டிவில ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் உங்க நிறுவனங்கள் மேல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட விழுந்ததில்ல. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இத எப்படி மேடம் நீங்க பாக்குறீங்க? சஞ்சய், தப்பு கணக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. வேதா இல்லனாலும் அவளோட ஃபேமிலி எந்த சிச்சுவேஷன்ஸையும் டீல் பண்ணும். வேதாவோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அவ ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கறத என்னோட எதிரிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதுல என் பையன் சஞ்சயோட பார்ட் ரொம்ப பெருசு. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். ப்ரொஃபஷனலாவோ பர்சனலாவோ வேற ஏதாவது குட் நியூஸ் இருக்கா மேடம்? இருக்கு. என் பையன் சஞ்சய்க்கும் என் பொண்ணு மானசாவுக்கும் நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரமே 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்த போறேன். அவங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? 2 பேருமே அவங்க ஃபீல்டுல நம்பர் 1 இருக்கணும். பர்டிகுலரா என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அதிகம் படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஐயோ, அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. வித்யா அதை பார்த்துருப்பாளா? என்ன சொன்னாலும் அந்த நம்பர் 1 மருமக என் வித்யாதான். அவளை தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக முடியாது. இவர் வேற. அம்மா வந்துட்டாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மா டிவில உங்க இன்டர்வியூ பார்த்தேன். சூப்பர்மா. அந்த சகுந்தலா என்னம்மா சொன்னா? இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டா. அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும்னு அவளுக்கு புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். சரி வேதா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். சரிக்கா. அம்மா மீட்டிங் என்னாச்சுமா? மினிஸ்டர் மீட் பண்ணீங்களா? இல்ல விஜய், நெக்ஸ்ட் மந்த்ல இன்னொரு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். பாத்துக்கலாம். வா.
வித்யா, டிவில அம்மாவோட இன்டர்வியூ பாத்தியா? அதான் இப்படி இருக்கியா? வித்யா, அம்மா சொன்ன நம்பர் 1 மருமகளே நீதான். நான் தான் படிக்கலையே சஞ்சய். இப்ப நீ படிச்சுட்டு தானே இருக்க. சீக்கிரம் நீ அச்சீவ் பண்ணிடலாம் வித்யா. அவங்களே வித்யா தான் சஞ்சய்க்கு பொருத்தமானவன் சொல்லுவாங்க பாரு. நீ கவலைப்படாத. என்ன கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். திடுத்துப்புன்னு இவ தான் மருமகன்னு யாராவது ஒரு படிச்ச பொண்ணு கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தினா உன்னால என்ன செய்ய முடியும்? வித்யா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் அவங்க எதிர்பார்க்கிற படிப்பை என்னால உடனே படிக்க முடியாது சஞ்சய். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவங்க இன்னும் 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால இருக்காங்க. படிப்பை விட உன் குணம் பெருசுன்னு அம்மா புரிஞ்சுக்கிற சிச்சுவேஷன் வரும் வித்யா. உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? வந்ததுல இருந்து அம்மா என்ன எவ்வளவு பாராட்டினாங்க. அந்த பாராட்டுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே வித்யா. நான் இப்பவே போய் நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ண அம்மா கிட்ட சொல்லவா? ஏன் சஞ்சய்? நீ ஏற்கனவே மானசா வாழ்க்கையை காப்பாத்திருக்க. இப்ப எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உன் மேல அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அப்புறம் அவங்க மனசு மாதிரி உன்னை ஏத்துக்க சான்ஸ் இருக்கு. அவசரப்பட்டு அதெல்லாம் செஞ்சிடாத. தாத்தாவோட சொத்தை வச்சுதான் காலேஜ் பிரச்சனையை தீர்த்து வச்சோன்னு அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. எனக்கு இருக்கிற கொஞ்சம் நல்ல பேரும் சுத்தமா கெட்டு போயிடும். ஆனா நீ தான் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறியே வித்யா. எனக்கு உன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னை விட்டு நான் எப்படி இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவேன்? நீ அப்படி செய்ய மாட்ட சஞ்சய். ஆனா அப்படி சூழ்நிலை வந்தா? உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழ்ற நிலைமை வந்தா நான் என் உசுரை விட்டுருவேன் வித்யா. நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சீக்கிரமே ஒரு நாள் ஊரை கூட்டி அம்மா நீதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுவாங்க. வித்யா, நான் இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? உன்னை கட்டி பிடிச்சு உன் இதயம் துடிக்கிற சத்தத்தை என் காதால கேட்டா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை ஒரு நிமிஷத்துல வந்துருது. 1000 வார்த்தை கொடுக்காத நம்பிக்கைய அது கொடுக்குது. அது துடிக்கிறதே உனக்காக தானே. அந்த சத்தத்தை கேட்கும் போது உனக்கு நம்பிக்கை வராதா என்ன? இனி அடிக்கடி உன் நம்பிக்கை குறையணும்னு சாமியை வேண்டிப்பேன். ஏன்? நிச்சயத்துல மானச வாழ்க்கையை காப்பாத்துறதா ஸ்கோர் பண்ண. இப்ப ஆன்டி சிங்கப்பூர்ல இருந்து வந்ததும் சமையல் பண்ணி ஸ்கோர் பண்ண பாக்குறியா? சாம்பார்ல கலந்தா கலரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. காரக்குழம்புல கலந்துருவோம்.
எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னைக்கு நாமளே பரிமாறுவோமா? வேண்டாம், ஒதுங்கி நிக்கலாம். அத்தை சாப்பிட்டு பார்த்து யார் சமைச்சதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப முன்னாடி போய் நிக்கலாம். நீ சமைச்சதை சாப்பிட்டு பார்த்து உன் முகத்திலேயே துப்ப போறாங்க. அப்ப இருக்குடி உனக்கு. போதும்க்கா. என்னாச்சு வேதா? வேதா என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா, அக்கா, வேதா யார் இந்த குழம்பு பண்ணது? என்னாச்சு வேதா? மிளகா பொடியை இஷ்டத்துக்கு கொட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, எவ்வளவு காரம்! யாரு சமைச்சது? காரமா? என்ன வித்யா, நீ சமைச்சியா? ஒன்னதான் கேக்குற, நீதான் சமைச்சியா? வித்யாதம்மா சமைச்சா. ஆனா அந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டும் நான் தான் வச்சேன். நீ வச்சியா? ஆமாமா, வித்யா நல்லா சமைப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவகிட்ட சமையல் கத்துக்கிட்டா ஃபியூச்சர்ல உதவியா இருக்கும்ல. அதனாலதான் அவளை கேட்டு நான் இந்த குழம்ப வச்சேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சுமா. அவளை கேட்காம நான் தான் அதிகமா போட்டுட்டேன். அதுக்காக இப்படியா? கண்ணுல தண்ணி வர அளவுக்கு காரம். சாரிமா, ப்ளீஸ். இனிமே இப்படி பண்ணாத. ஓகேமா. வேதா நாம தானே சமைச்சோம். மானசா ஏன் சமைச்சேன்னு சொன்னா? எப்படி கார குழம்பு இவ்வளவு காரமா மாறுச்சு? என்ன தம்பி கல்யாண போட்டோ கையில வச்சு சுத்திட்டு இருக்கா? இவன் என் பொண்டாட்டின்னு கல்யாணம் 1 மாசத்துலயே என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். பார்க்க ரொம்ப அப்பாவியா தெரியுதா? உன்னை ஏமாத்த எப்படிப்பா மனசு வந்துச்சு? காலம் கட்டி கிடக்குப்பா. இனிமேலாவது விவரமா இருந்துக்கப்பா. என் தொழிலை நாசமாக்கி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? விட மாட்டேன்டி. உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வித்யா, இனி உன்னால நிம்மதியா 1 நிமிஷம் கூட தூங்க முடியாது.